அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோயில். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான நான் எங்களுடைய பேஷண்ட் ஸ்டோரி ஒன்று நான் சொல்ல போகிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு 35 வயசில் ஒரு பெண்மணி வாராரு. திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 10 வருஷமாக ஒரு முடக்குவாதம், அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் அது பலவிதமான ஜாயிண்ட்டை பாதிக்கும். கை, கால், இடுப்பு மூட்டு அசைவுகள் எல்லாமே, கையெல்லாம் வளைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 10 வருஷமாக அந்த வியாதி ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கு. பலவிதமான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, மருந்துகள் சாப்பிட்ருக்காங்க, நாட்டு மருந்து என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே சரியாகலை. நாளடைவு ஆக ஆக அந்த முடக்குவாதங்கிறது அவங்களே முடக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு, கட்டிலே இருந்து வேலை பார்க்குறாங்க, கட்டிலே சமையல் பண்ணக்கூடிய அளவுக்கு, பிள்ளைங்களை கவனிக்க முடியல, கணவரை கவனிக்க முடியல, ரொம்ப ஒரு சோகமான ஒரு சுச்சுவேஷன் வர்றாங்க. அப்போ வந்தவுடனே நாங்கள் பார்க்குறோம், அவங்களால நடக்க முடியல, கொண்டு தான் படுக்கையில் வைக்கிறாங்க, பெட்டில் போடுறாங்க, ஸ்ட்ரெச்சரில். அவங்களால எழுந்துச்சு நிற்க முடியாது, நடக்க முடியாது, வாழ்க்கையே வாழ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விரக்தியில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்குறோம். ஸோ வாதங்கள் அதிகமாக இருக்குது, பிளட்டு கம்மியாக இருக்குது, எல்லாம் சரி பண்ணுறோம். இப்போ எக்ஸ்ரே எடுத்து நாங்கள் பல விதமான டெஸ்ட்டுகள்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தோம்னா இடுப்பு மூட்டு ரொம்ப பாதிச்சிருக்கு. அது போக கை காலெலாம் பாதிச்சிருக்கு. ஏன் நடக்க முடியலன்னு பார்த்தோம்னா அந்த ஹிப் ஜாயிண்ட் ரொம்ப தேஞ்சு போய், இந்த எக்ஸ்ரேயில் நாங்கள் காமிச்சிருக்கிறது மாதிரி அந்த பால் அப்படியே அந்த சாக்கெட் ரெண்டுமே தேஞ்சு அது ஒன்றோட ஒன்று உரசக்கூடிய ஸ்டேஜில் வந்தனால அவங்களாம் எழுந்துச்சு நிற்க முடியல, நடக்க முடியல, பாத்ரூம் போக முடியல. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. சரி, மற்ற வாதம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் தொடங்கிட்டு இந்த மூட்டுக்கு நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்யணும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட சொல்கிறோம். அப்போ அவங்க சொல்லும்போது இது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வசதிகள் கம்மி. ஸோ அதனால் பலவிதமான ஒரு ஸ்கீமெல்லாம் போட்டு அவங்களுக்கு அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு என்ன செய்கிறோம், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரை பண்ணி அவங்கள தயார் பண்ணி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த தேஞ்சு போன மூட்டை எடுத்துகிட்டு செயற்கை மூட்டு, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய உயர் ரகமான மூட்டு, அந்த ஒரு கீழே குரைல் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கம்பெனி, அது அந்த கம்பெனியோட மூட்டை நம்ம போட்டு மேலேயும் ஒரு கப்பு அன்சிமெண்டட், அந்த நமக்கு ஸ்க்ரூ மூலமாக அந்த மூட்டினுடைய கப்பை இணைக்கக்கூடிய ஒரு டெக்னிக், அன்சிமெண்டட்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ லேட்டஸ்ட்டான ஒரு இம்ப்ளான்ட் அது. ஸோ அந்த 2 இம்ப்ளான்ட்டையும் நம்ம போட்டுட்டு அவங்கள ஒரு வாரம் 2 வாரத்தில் சிகிச்சை அளித்து நடக்க வச்சு ஃபிசியோதெரப்பி கொடுத்து எல்லாமே இண்டிபெண்ட்டாக நாங்கள் பண்ணிட்டோம். அடுத்து 1 மாதம் 2 மாதம் ஆகும்போது அவங்க என்ன ஆகிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்லா இண்டிபெண்ட் ஆகிட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஸோ அவங்க ஒவ்வொரு 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு என்னை பார்க்கும்போதும் அவங்களுடைய நன்றி தெரிவித்தாங்க எல்லாருக்குமே. ஸோ இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்ன ஆகிடுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டு தலைகளாக மாற்றிடுச்சு. ஒரு சோகத்தோடையும் டிப்ரெஷனோடையும் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் இருந்தவங்களை இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக்கியிருக்கு. ஸோ அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக்குறதுல எங்களுக்கும் எங்கள் மருத்துவ குழுவினர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் பண்ணியிருக்கோம். நிறைய பேருடைய வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்ய முடிஞ்சு, மாற்றி அமைக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதில் இப்போ இவங்க லாஸ்ட் வீக் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ணது போன மே மாதம் பண்ணியிருந்தோம், 2021. ஸோ அதை நினைவு கூர்ந்தாங்க. நினைவு கூர்ந்துட்டு, சார் நாங்கள் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த சந்தோஷத்தை நாங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நோயாளிகள்கிட்டையும் எங்களோட இந்த டெஸ்டிமோனியில் கண்டிப்பாக காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி அதை மாற்றிருக்கோம், அந்த மூட்டு மாற்று சிகிச்சை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். எனக்கு முடக்குவாதம் 10 வருஷம் ஆச்சு. எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வலிக்கும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக ரொம்ப கை விரல், கால் விரல், முட்டி, இடுப்பு, ஷோல்ட்ரு எல்லாமே வலி ஜாஸ்தியாக இருந்தது. இங்கே சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் சாரை பார்த்தீங்கன்னா சரியாகும் அப்படின்னு. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த போன வருஷம் தான் மே மாதம் வந்தோம். அதில் இந்த இடுப்பெலும்பு ரொம்ப வலி இருந்தது. நடக்கவே மாட்டேன். ஃபுல்லாக எல்லாமே கட்டிலே தான். பசங்க பார்க்குறது எதுவுமே கிடையாது. சாப்பாட்டிலேருந்து எல்லாமே கட்டிலே படுத்த படுக்கையாக தான் இருந்தேன் நான். மே மாதம் இங்கே செக் பண்ணதுக்கப்புறம் சார் சொன்னாங்க, இதில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ரத்த ஓட்டமும் இல்லை, அசைவே இல்லை, இங்கே கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க. அதனால் நான் சர்ஜரி பண்ணினதுக்கப்புறம் நான் 10 வருஷம் கழித்து என்னோடய லைஃபையே நான் திருப்பி எடுத்திருக்கேன். நான் நல்லா நடக்கிறேன், பசங்களை நானே பார்த்துக்கிறேன். பசங்க 7 மணிக்கு ஸ்கூல் போனாங்கன்னா 6 மணிக்கு ரிட்டர்ன் வருவாங்க. அது வரைக்கும் உள்ள வேலைகளை, சமையல் வேலை, தண்ணி எடுக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நானே இப்போ பார்க்குறேன்.
அது எனக்கு எப்படியோ என்னோட லைஃபே நான் 10 வருஷம் கழித்து நான் திருப்பி எடுத்தது மாதிரி இருக்குது. சாருக்கு ரொம்ப நன்றி.